ஒரு கனெக்ஷன் உங்களால ஏத்துக்க முடியலனா இன்னொரு ஒரு பெரிய கனெக்ஷன் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா பிளாக் பியர்ட் அவருடைய ஜாலி ரோஜர்ல 3 ஸ்கல் இருக்கிற மாதிரி கிரியேட் பண்ணியிருப்பாரு. ஸோ இந்த 3 ஸ்கல்ல ஓர்ஸ் வந்து ஒரு ஆர்னமெண்டா வியர் பண்ணியிருப்பாரு. அதே மாதிரி அந்த மெரைன் ஃபோர்ட் ஆர்க்ல நம்ம இன்னொரு ஒரு ஓர்ஸையும் பார்த்திருப்போம். அவருமே 3 ஸ்கல் இருக்கிற ஆர்னமெண்ட்டை வியர் பண்ணியிருப்பாரு. ஸோ இந்த கனெக்ஷன்லாம் வச்சு பார்க்கும்போது பிளாக் பியர்ட் ஏன்ஷியன்ட் ஜெயண்ட்ஸ் உடைய ஒரு ஸ்பெஷல் லைனேஜா இருக்க சான்ஸ் இருக்கு. ஸோ இதுக்கு இன்னொரு ஒரு எக்ஸ்பிளனேஷனும் இருக்கு. அதாவது என்னன்னா அந்த 3 ஸ்கல் பத்தி நான் சொன்னேன் இல்லையா, அந்த 3 ஸ்கல் அவருடைய எனிமியை ரெப்ரசென்ட் பண்ண சான்ஸ் இருக்கு. பிளாக் பியர்டுடைய எனிமியை சொல்றேன். யார் அந்த எனிமி அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஏன்ஷியன்ட் ஜெயண்ட்ஸ் தான். எஸ், இந்த மார்ஷல் டி கிளான் இருக்கு இல்லையா, இவங்க ஏன்ஷியன்ட் ஜெயண்ட்ஸ் உடைய எனிமியா இருக்க சான்ஸ் இருக்கு. தென் இதை தவிர்த்து இந்த மார்ஷல் டி கிளான் இருக்கு இல்லையா, இது வந்து அவங்களுடைய ஃபேமிலி கிளானா இல்லாம, ஐ மீன் பிளாக் பியர்ட் ஃபாதர் உடைய ஃபேமிலி நேமா இல்லாம பிளாக் பியர்ட் உடைய அம்மா நேம்ல இருந்து எடுத்திருக்க சான்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நடந்துச்சுன்னா இது வந்து ஏசுடைய ஸ்டோரிக்கு பேரலா இருக்கும். ஏற்கனவே நான் நிறைய வீடியோல சொல்லியிருக்கேன், ஒன் பீஸ் வந்து நிறைய பேரலல் ஸ்டோரிஸை இன்ஸ்பயர் பண்ணி கிரியேட் பண்ணப்பட்ட